தை மாத பிறப்பன்று அதிகாலையிலேயே பொங்கல் நிகழ்வுக்குரிய கர்மங்கள் ஆரம்பமாகிவிடுகின்றன. இந்துக்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டு முற்றத்தை துப்புரவு செய்து பசுவின் சாணத்தால் மெழுகி கோலமிடுவார்கள். அதன் மத்தியில் தலைவாழை இலையில் நிறைகுடமும் குத்துவிளக்கும் வைப்பார்கள். அருகில் மஞ்சள் அல்லது சாணத்தால் பிள்ளையார் பிடித்து அழகம்புல்லை குத்தி பிள்ளையாராக வைக்கப்படும். அவற்றுடன் வெற்றிலை, பாக்கு என்பவற்றையும் கற்பூரம், ஊதுபத்தி, சாம்பிராணி முதலான பூசைக்குரிய வாசனை பொருட்களையும் கழுவி சுத்தப்படுத்திய வாழைப்பழம், மாம்பழம், தோடம்பழம், விளாம்பழம், மாதுளைப்பழம் முதலிய கனிகளையும் கரும்பு, மஞ்சள் என்பவற்றையும் வைப்பார்கள். பொங்கலுக்கு தேவையான பச்சை அரிசி, பால், சர்க்கரை, பாசிப்பயறு, நெய், திராட்சை, முந்திரியம் பருப்பு முதலானவையும் எடுத்து வைக்கப்படும். பொங்கல் இடம்பெறும் இடத்தினை மாவிலை தோரணம் கட்டி அலங்கரிப்பார்கள். புது பொங்கல் பானையை கழுவி திருநீற்றால் குறியிட்டு அப்பானையின் கழுத்தில் நூற்கயிறு அல்லது ஈரமான வாழை நார் கட்டி அதனை மாவிலை, இஞ்சி இலை, மஞ்சள் இலை, பூ, பூமாலை முதலியவற்றால் அலங்கரிப்பர். அதன் பின் பானையை புத்தடுப்பில் ஏற்றுவார்கள். பொங்கற்பானையில் உள்ள பால் கொதித்து பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என ஒலித்து
கடவுளை பிரார்த்தித்து இரு கைகளாலும் கழுவிய புத்தரிசியை எடுத்து பானையை 3 தரம் வலம் இடமாக சுற்றிய பின் பானையுள் இடுவார்கள். அவற்றுடன் ஏனைய பொங்கல் பொருட்களையும் இட்டு இனிய பொங்கல் பொங்குவார்கள். பொங்கலானது சிறப்பாகவும் சீராகவும் பொங்கி வழிய வேண்டும் என அனைவரும் எதிர்பார்ப்பது வழக்கமாகும். ஏனெனில் குடும்ப வாழ்க்கை மேன்மையாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் அமையும் என்பதற்கு இதுவே தகுந்த அறிகுறி என்பது அவர்களது நம்பிக்கை. பொங்கல் பானையிலிருந்து முதலில் கிழக்கு திசையாகவே பால் பொங்கி வழிவது உத்தமமான அறிகுறியாக கருதப்படுவதுடன் அவ்வேளையில் பட்டாசுகள் கொளுத்தி மகிழ்ச்சி ஆரவாரம் செய்வதும் வழக்கமாக அமைந்துள்ளது. சூரியன் உதயமாகும் போது பொங்கிய பொங்கலை இல்லத் தலைவன் தலைவாழையில் படைப்பார். சூரியனுக்கு நிவேதனமாக ஆக்கப்பட்ட பொங்கலை தம் குடும்பத்தாருடன் உண்டு மகிழ்வதுடன் அயலவர்களுக்கும் பகிர்ந்தளித்து மகிழ்வார்கள். மக்கள் புதிய கர்மங்களை, புதிய தொழில் முயற்சிகளையும் ஆரம்பிப்பதற்கும் மங்களகரமான காரியங்களை செய்வதற்கும் தை மாத பிறப்பை எதிர்பார்த்து காத்திருப்பது வழக்கம். இதனையே தை பிறந்தால் வழி பிறக்கும், தரணி எங்கும் வளம் சிறக்கும் என்று சிறப்பித்து சொல்வதுண்டு. தை மாதம் உயர்வையும் பெரும் வெற்றிகளையும் கொடுக்கும் என்பது அனுபவ ரீதியாக கண்டறியப்பட்ட உண்மையாகும். வசந்தம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள்.